Dear students, plus 2 maths, chapter 2, complex numbers, அதாவது கலப்பெண்கள். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா z is equal to x plus iy அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த நம்பரை வந்து நம்ம ஆர்கன் பிளேனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா குறிக்கிறோம். p ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு குறிச்சிக்கிறோம். பியிலேருந்து எக்ஸ்எக்ஸுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். அதே சமயத்தில் இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஓஎம்பி அப்படின்றது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும், அதாவது செங்கோண முக்கோணமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம் அப்படின்றது ரியல் பார்ட், பிஎம் அப்படின்றது இமேஜினரி பார்ட்டு. இப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ஓபி அப்படின்னும்போது ஓபி ஸ்கொயர் அப்படின்னும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். தேர்ஃபார் ஓபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபி அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸு. ஓபி ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனால் அதுக்கு மாடுலஸ் போட்டுறோம். அதுதான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிக்கு ஈக்குவல். தேர்ஃபோர் ஓபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நமக்கு மாடுலஸோட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் எப்படி எடுக்கிறதுன்றது தெரியும். அதாவது ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர், அதை வந்து ரூட் எடுத்துடணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது இங்கே டயக்ராமில் இருந்து நமக்கு ஓபி என்னன்னு கிடச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் அந்த ஃபார்முலா பிரகாரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஓபி அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இது இங்கே பாருங்கள், இதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இசட் பார் கன்சிடர் பண்ணுவோம். இசட் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதாவது இசடோட கான்ஜுகேட்டு, அதாவது இணை எண். மாடுலஸ் ஆஃப் இசட் பார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் ஒய், அதனால் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா இசட் இன்ட்டு இசட் பார். இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய். நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிரும். ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்ன ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது இதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன அதனால தான் இது ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலாவாக நமக்கு கிடச்சிருக்கு. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இந்த ஃபார்முலா வந்து நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகுது. அதனால் இதை கட்டாயமாக இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நமக்கு எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் நமக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதனால் ரெண்டுமே ஈக்குவல். அதுக்கடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2. ஃபோர்த்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் உள்ள வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா z1 பை z2 த ஹோல், அதாவது ரெண்டு பக்கமும் z1ஐயும் z2ஐயும் டிவைட் பண்ணும்போது த ஹோல் மாடுலஸ் எடுக்கிறோம் ஈக்குவல் டு அது மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z2 வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கும்போது
இசட் பவர் என் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவர் அதை வந்து மாடுலஸில் எடுக்கும் பொழுது நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம். வேர் என் இஸ் என் இன்டிஜர், அதாவது ஒரு நம்பர், அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அது மைனஸாகவும் இருக்கலாம். செவன்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அதே போல் எயித்து வந்து இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். இதுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி இது ட்ரூவாக இருக்குன்றதை நான் இங்கே காமிக்கிறேன். 4 + 3i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். இதில் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² + 3², அதாவது 16 + 9 வரும். ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5. இதில் ரியல் ஆஃப் 4 + 3i அப்படின்னும் போது 4 நமக்கு அது வந்து எதை விட பாருங்கள் 5 விட கம்மியாக இருக்குது. அந்த 5ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த செவன்த் ஃபார்முலா பாருங்கள், ரியல் ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். அதே போல் இமேஜினரி இதில் பார்த்தீங்கன்னா 3, அது இமேஜினரி ஆஃப் 4 + 3i இஸ் ஈக்குவல் டு 3 லெஸ் தேன் 5 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். இப்போ பாருங்கள் இதையும் இதையும் எடுக்கும்பொழுது நமக்கு அது சரியாக வருது. அதனால் எயித்து ஃபார்முலாவும் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். நைன்த்து ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 அப்படின்ற இந்த ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 10th ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் உள்ள மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 and modulus of உள்ள வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இது வந்து எக்ஸசைஸ் செய்யும்போது இது நமக்கு யூஸ் ஆகுது. இதையும் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்தோம் இல்லையா? இது வந்து நமக்கு 2 மார்க்ஸ்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்கன் பிளேனில் வந்து நான் z1 அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏன்னு இந்த பாயிண்ட்டை வந்து ஏன்னு குறிச்சிருக்கேன். z2 வந்து சின்னு எடுத்திருக்கேன். அதனால் நமக்கு OA அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z1, OC அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2. இப்போ வந்து OB அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து z1 ப்ளஸ் z2 ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிஷனில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனோட இந்த சைடு தெரியும். இப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓசி வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் z2. இது வந்து ஒரு பேரலோகிராம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதனால் மாடுலஸ் ஆஃப் z2 ஓசி ஈக்குவல் டு நமக்கு ஏபி. அதனால் இதுவும் இங்கே நம்ம மாடுலஸ் ஆஃப் z2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஆட் பண்ணும்போது தேர்ட் சைடு வந்து நமக்கு இது 2 ஆட் பண்ணது கிரேட்டராக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வெக்டர் பிரகாரம்னு பார்க்கும்போது இந்த சைடும் ஆட் பண்ணோம்னா தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது 2 கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கேன். இன் எனி ட்ரையாங்கிள் சம் ஆஃப் த லெங்த் ஆஃப் த 2 sides is greater than the length of the third side. In triangle OAB modulus of z1 plus modulus of z2 அதாவது 2 சைட்ஸோட அடிஷன் கிரேட்டர் தேன் அந்த OB அப்படின்ற அந்த சைடை விட அதிகமாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2ன்னு எழுதியிருக்கேன். வெக்டர் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா OA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர்னு நமக்கு தெரியும். அதாவது பாருங்கள் OA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர். அதனால் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கேலர் மட்டும் எடுத்திருக்கேன், அது மாறிலி மட்டும் எடுத்திருக்கேன். OA ப்ளஸ் AB ஈக்குவல் டு OB அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. OA வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1, AB வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது இதை வந்து நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொண்டாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 எக்ஸட்ரா ப்ளஸ் zn லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z3 எக்ஸட்ரா மாடுலஸ் ஆஃப் z1 அப்படின்னு நிறைய n காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையே நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிப்போம். a + ib = x + iyb அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய ரூட் எப்படி ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z + a/2 + i × b by மாடுலஸ் ஆஃப் b × ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z - a/2. இங்கே வந்து z is equal to நமக்கு a + ib, b வந்து not equal to 0 இருக்கணும். தேங்க்யூ.